நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கடைசியா என்ன யோசிக்கிறீங்களோ, கடைசியா எதை பத்தி பேசுறீங்களோ அந்த விஷயம் ரியல் லைஃப் நடக்குது, ரியல் லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகுது. நீங்க டே டைம்ல கஷ்டப்பட்டு அஃபர்மேஷன் எழுதுறதை விட இது ரொம்ப சிம்பிளா மேனிஃபெஸ்ட் ஆயிருது. இது நான் ஏன் சொல்றேன், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு என்னைய மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. உங்களோட ஸ்லீப்பி ஸ்டேட்ல உங்களோட கான்சியஸ் மைண்டுக்கும் உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கும் நடுவுல எந்த ஒரு கான்ஃபிளிக்ட்டுமே இல்ல, அதாவது எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ டே டைம்ல நீங்க கான்சியஸா இருக்கிறப்போ நீங்க ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க, இந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு அஃபர்ம் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கான்சியஸ் மைண்ட் உடனே சொல்லும், இதுக்கு நீ டிசர்விங் கிடையாது, இது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, இது ஒரு பொய் தான், நீ ஒரு பொய் தான் இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நடுவுல ஒரு கான்ஃபிளிக்ட பில்ட் பண்ணும். இதனாலே பாத்தீங்கன்னா உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு அந்த அஃபர்மேஷன் போய் ரீச் ஆகாது. ஆனா நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இதை அஃபர்ம் பண்றப்போ உங்களோட கான்சியஸ் மைண்டே ஸ்லீப்பி ஸ்டேட்ல இருக்கிறனால எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இருக்க மாட்டுது. நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் விஷயம் சொல்றீங்களோ அதெல்லாம் ஈஸியா உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஃபீட் ஆயிருது. அதனாலேயே மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப சிம்பிளாவும் எஃபர்ட்லெஸ்ஸாவும் நடக்குது.